கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாய் வச்சாச்சு, ஆயில் ஊற்றணும். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஸோ நாங்கள் செய்ய போகிற ரெசிபிக்கு இதெல்லாம் தேவை. ஸோ அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி, இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு. எஸ், நாங்கள் கருவாட்டு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ கருவாடை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். எப்போவுமே நம்ம ஸோ பாருங்கள், இந்த கருவாடு யூஸ் பண்ணி தான் நாங்கள் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். புளி ஊற வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கடுகு போட்டோம்னா அது அப்படியே பொரியுது. ஸோ சாம்பார் வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கோம். நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலான்னா, உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ கருவாட்டு குழம்பு ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி. இப்போது தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சால்ட்டு போட்டு வதக்குறோம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் செய்கிற இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் தண்ணியில் போட்டு அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே அலசிக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கலாம். அலசிட்டு போட்டாங்க. கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபி. ஸோ அதுக்காக தான் கல்லுப்பு நம்ம பயன்படுத்திக்கிறோம். நீங்களும் சமைக்கும் போதே கல்லுப்பு போட்டு சமைங்க. மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூனோ நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். கருவாடு
நீங்கள் கருவாட்டு குழம்பு ரெசிபிலாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா குழம்பு கருவாடுன்னு கேட்டுவாங்க. ஸோ குழம்பு கருவாடுனா இது மாதிரி கருவாடுலாம் கடைகளில் விற்பாங்க. 2 பீஸ் கருவாடு 8 ரூபா தான். சரிங்களா? இது மாதிரி ஒரு 5-6 போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கருவாட்டு குழம்பு அந்த மனம் வந்து வரும். அதே மாதிரி புளி தண்ணியில் ஊற வச்சோம்ல, அது நல்லா ஊறிருக்கு. அதையும் நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கணும். இது எதுக்காக வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டோன்னா அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வேகும். அதுக்காக. ஸோ இந்த கருவாட்டு குழம்பு ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சவுத் இந்தியன் ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரெசிபியை இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அந்த பக்கம் என்ன ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சிட்ருக்கோம். இந்த பக்கம் கருவாட்டு குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கருவாடு வந்து போட போகிறோம். கருவாடெல்லாம் போட்டாச்சு. ஸோ சூடான சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு இது மாதிரி கருவாட்டு குழம்பு ரெசிபிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளி வந்து கரைச்சிக்கலாம். நல்லா புளியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. கருவாட்டு குழம்பு செஞ்சோம் இல்லையா, அது அந்த காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது புளி நம்ம கரைச்சோம் இல்லையா, அந்த ஃபில்ட்ரு பண்ணி இருத்து ஊற்றிக்கலாம். எந்த திப்பி இல்லாமல் அந்த புளி தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு ரெசிபி வந்து செய்யணும். இது வந்து நல்லா கொதிக்கணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அது நல்லா கொஞ்சம் கொதித்து சுண்டி வரட்டும். ஸோ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம வந்து பூண்டு வந்து நசுக்கி அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கருவாட்டு குழம்பு ரெசிபி ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக
நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலாம் தூவி விட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.